ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருப்பதியில பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் வச்சு சூப்பரான துவையல் செய்வாங்க. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வெஜிடபிள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் என்ன, அதுல எப்படி நம்ம சட்னி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கடாயில 4 டீஸ்பூன் அளவு செக்ல ஆட்டின கடலெண்ணெய் நான் சேர்த்திக்கிறேன். கடலெண்ணெயில இந்த துவையல் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க கொத்தவரங்காய் 1/2 கப் அளவு இதுல சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சீக்ரெட் வெஜிடபிள், ஹெல்த்தி வெஜிடபிள் கூட. இதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா கிளைகோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இது பிளட்ல இருக்க சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம கொத்தவரங்காய் பாத்தீங்கன்னா நல்ல வலி நிவாரணியாவும் கிருமி நாசினியாவும் இருக்கு. மூட்டு வலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வரும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். கொத்தவரங்காயை பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல அயன், கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையுடைய பிரெயின், போன், ஸ்பைனல் கார்டு இதனோட வளர்ச்சிக்கு ரொம்பவே இந்த சத்துக்கள் தேவைப்படுது. கொத்தவரங்காயில பாத்தீங்கன்னா விட்டமின் கே இருக்கு. இது பேபியோட குரோத்துக்கும் பேபியோட போன் ஸ்ட்ரென்தனுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் கொத்தவரங்காயை கண்டிப்பா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. கொத்தவரங்காயை டெய்லியும் 10 கிராம் எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கறத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொத்தவரங்காயில கலோரி லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கொத்தவரங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்திக்கலாம். அடுத்து துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். கொத்தவரங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கொத்தவரங்காயை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் கொத்தவரங்காயோட ரா ஸ்மெல் போகும். அப்பதான் துவையிலும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி சேர்த்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெயில கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு இந்த சட்னியில சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான கொத்தவரங்காய் துவையல் ரெடி. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற கொத்தவரங்காயை டெய்லியும் பொரியலா அல்லது கூட்டா செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே போர் அடிக்கும். அது மட்டும் இல்லாம கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னியை சாப்பிடலாம். ஏன்னா கொத்தவரங்காய் ஸ்மெல் இதுல துளி கூட இருக்காது. இது கொத்தவரங்காய் சட்னினே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி ரெசிபிஸோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.